டேய் டேய் சாயங்காலம் நீ சினிமாக்கு வர. ஓகே டேய் இவனும் சாயங்காலம் சினிமாக்கு வரானாடா. பாக்க பாக்க அவளை ரொம்ப பிடிக்குதுடா. யார் மச்சான்? உன் தங்கச்சி. என்னது? என் தங்கச்சி உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்காடா. ஐயோ நம்ப முடியலையே. தார் ரோடு மாதிரி இருக்கிற என் தங்கச்சி தங்க பழம் மாதிரி இருக்கு. உனக்கு பிடிச்சிருக்குன்னா இது என் தங்கச்சி பண்ண அதிர்ஷ்டடா மச்சான். அர்ஜென்ட் எங்க அப்பா அம்மாட்ட பேசி என் தங்கச்சி கருப்பாய வரதட்சணை கொடுத்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட வேண்டியதுதான். டே கருமாண்டி முத்து, நான் சொன்னது உன் கறி கட்ட தங்கச்சியை பத்தி இல்லடா, இந்த செர்ரி தங்கச்சியை பத்தி. கலரை பார்த்து ஏமாந்துடாதரா மச்சான். என் தங்கச்சி கலர் எப்பவும் மாறாது. இது எப்ப வேணாலும் மாறிடும். இந்த விளக்கெண்ண தத்துவம் எல்லாம் பேசாத. நீ ஓகே சொல்லிட்ட மச்சான், அதுக்கு அவ ஓகே சொல்ல வேணாமா? என் மேல லவ் இல்லாம போயிருந்தா சிகரெட் பிடிக்கிறது உடம்புக்கு கேடுன்னு என்கிட்ட சொல்லிருக்க மாட்டேன். எல்லா சிகரெட் பட்டியலையும் தான் புகைப்பிடிப்பது உடல் நலத்துக்கு கேடுன்னு போட்டிருக்காங்க. அதுக்காக கம்பெனிக்காரனுக்கு மேல காதல் நிறுத்தமா? லவ் கேலி பண்ணா இப்படித்தான் மூஞ்சி பேந்துரும். டேய் லவ்னால ரிஸ்க்குடா. எனக்கு ரிஸ்க்னா லவ்டா. கடவுள் மன்னிப்பா, மனுஷன் பரிதாபப்படுவான். பெரிய மையன் வெட்டிடும். அம்மா நந்து. டாடி. ஹாய் டாடி. என்ன டாடி திடீர்னு வந்திருக்கீங்க? ஒரு சின்ன கேஸ் விஷயமா கோர்ட் வரைக்கும் வந்தமா. என்ன டாடி இது? எப்ப பார்த்தாலும் கோர்ட் கேஸ் வெட்டு குத்துன்னு அலைஞ்சிட்டு இருக்கீங்களே. வேற வழி இல்லம்மா. அது சரி, காலேஜ்லாம் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு டாடி. நீங்க என்ன சின்னம்மா, நம்ம ஊர்ல அவ்வளவு பள்ளிக்கூடம் இருக்கு, அதெல்லாம் விட்டு புட்டு இவ்வளவு தூரம் வந்து இந்த பள்ளிக்கூடத்துல படிக்கிறீங்க? டேய் இது பள்ளிக்கூடம் இல்லடா, காலேஜ். காலேஜா? அம்மா சின்னம்மா, இங்க யாராவது வம்பு பண்ணானா சொல்லுங்கம்மா, வெட்டி போட்டுருவோம் எல்லாரையும். வரம்மா. சாயங்காலம் முடிஞ்சா வந்து உன்னை பார்த்துட்டு ஓகே டாடி. வரேன் நந்து. பாய். என்னடி இது? எனக்கு கிளாஸ் செம்ம போர். சரி. எக்ஸ்கியூஸ் மீ. ஹாய். ஆல்ரெடி நான் சாரி சொல்லிட்டேன்ல, மறுபடியும் என்ன? இங்கிலீஷ்ல 2 வார்த்தை சொல்லணும். ஐ லவ் யூ சொல்ல போறானோ என்னடி? அது 3 வார்த்தைங்க, நம்மளது 2 தான். என்ன? சிகரெட் பிடிச்சா கேன்சர் வரும், உடம்பு கெட்டு போயிடும்னு என் மேல எவ்வளவு அக்கறையோட அட்வைஸ் பண்ணியும் கேட்காம இருந்ததுக்கு ஒரு ஸ்ட்ராங் சாரி. நான் சிகரெட் பிடிக்கிறத நிறுத்த வச்சதுக்கு சின்சியரா ஒரு தேங்க்ஸ். நீங்க சிகரெட் பிடிக்கிறது எஸ் விட்டீங்களா? நந்து. என் பேச்சு கேட்டு சிகரெட் விட்டதுக்கு தேங்க்ஸ். பேச்சுக்கு இல்லம்மா, திட்டினதுக்கு. ஓ சாரி. இந்த சுப சந்தர்ப்பத்துல ஒரு சின்ன பார்ட்டி கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். 1 கோல்ட் காஃபி. நீ மட்டும் குடும்ப கட்டுப்பாட பத்தி அட்வைஸ் பண்ணேன்னு வச்சுக்கோ, ராத்திரில ஒரு பைய கூட லைட் அணைக்க மாட்டான். நீங்க ஓவரா புகழ்றீங்க. சத்தியமா நந்து, உன் வாய்ஸ்க்கு அப்படி ஒரு பவர் இருக்கு. டேய் வாங்கடா, உங்களுக்கு கிடைச்ச இடத்துல உட்காந்துக்கிட்டு பிடிச்சதெல்லாம் ஆர்டர் பண்ணிக்கங்க. இவங்களையும் கூட்டு வந்த? நீ என் தங்கச்சி சொன்னான்னு சிகரெட் குடிக்கிறத விட்டுட்டல, அதனாலதான் பார்ட்டி கொடுக்குறேன்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருக்கேன். மொத்தம் எல்லாரையுமா? மொத்த காலேஜ்ல எல்லாத்தையும் கூப்பிட்டேன். கிளாஸ் பிடிச்சோன்னு மீதி பேர் வந்துருவாங்க. ஓகே மச்சி, நீ போய் உட்கார்ந்து எல்லாருக்கும் ஆர்டர் பண்ணு. தேங்க் யூ. பேரர் கேக்குறது எல்லாத்தையும் குடியா. என்ன அப்படி பாக்குறீங்க? நீ காஃபி சாப்பிடுற ஸ்டைல் சூப்பர். தேங்க் யூ. ஓகே பை. கிளம்புறியா? காஃபி ஓவர், பார்ட்டி ஓவர். பை. பை. சார் பில் எவ்வளவு ஆச்சு? ஜஸ்ட் 20,000. பில்லு எனக்கு ட்ரீட் உனக்கா. நீ நாசமா போயிடுடா, உனக்கு ஃபர்ஸ்ட் டேட் நடக்காது. எதுக்கு இப்ப மயங்க வந்தா? டேய் 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 லூஸ் பேப்பர் எடுத்து போறான் பாரு. நிம்மதியா இருக்கு.
ஓ வந்துருச்சு வந்துருச்சு. அப்ப செவுத்து பக்கமா போய் அடி. பொண்ணு வந்துருச்சுடா. எங்கடா போய் ஒளிற? டென்ஷன்டா. நீ ஏதோ பெரிய புட்டிங்க நடிகன்னு பில்டப் கொடுத்த. ஏய் காமெடின கம்மியா எடை போடாத. தம்பி சந்தானம் ஹீரோ நடிச்ச படம் சில்வர் ஜூப்ளியா ஓடி இருக்கு. அதே மாதிரி தான் என் படமும். இவரு என்னோட ஒண்ணு விட்ட சித்தப்பாவுக்கு 2 விட்ட மச்சான். எனக்கு ஒரே ஒரு மாமா. எங்க அவன்? வாங்க மாமா வாங்க வாங்க. கெடாரிப்பேட்டையில இருந்து காலமாட்டு வண்டியில வந்திருக்காரு. உங்களுக்கு பொண்ணு கொடுத்துருக்கா? கேக்குது போ. இந்த ஆளுக்கே என்ன கல்யாணம் ஆகல. இவரு எனக்கு பொண்ணு கொடுத்து வேலைக்கிடும். வந்த வேலையை பாரு விளக்கணும் மாமா. உங்களை தான் கூப்பிடுறான். சொல்லு பாப்பா. போட்டா என்ன அடிக்கிறது? உங்களை தான் மாமா. ஓவரா பண்ணாம வேலையை எனக்கு ஆக்ஷன் தான் நடிப்பு வரும். ஆக்ஷன். டேய் சந்திரசேகரா, வெயில்னு பார்க்காம மழைன்னு பார்க்காம ராத்திரின்னு பார்க்காம பகல்னு பார்க்காம எந்த நேரம்னு பார்க்காம காலம்னு பார்க்காம என் சைனா போனுக்கு டாப் அப் பண்ணி டப்பா போன்ல காயின் போட்டு போட்டு டேய் சிகரெட்டை விட்டுறா சாக்லேட் சாப்பிடுறா நான் சொன்னதை கேட்காத இவன் இப்படி வாடா. ஆனா நீ சொன்ன ஒரு வார்த்தையை கேட்டு குடிக்கிற சிகரெட்டையே விட்டுட்டாமா. இந்த தாய் மாமனை நாய் மாமன் ஆக்கிட்டாமா. இவ்வளோ பெரிய நல்ல காரியம் பண்ண உனக்கு சன்மானம் கொடுக்க போறீங்களா? கொஞ்சம் இருமா மாப்பிள பில்ல நீ தானே கட்ட போற. ஓவர் ஆக்ஷன் பண்ணினா மூஞ்சி பேந்துரும். ஆக்ஷன். ஆமா நாங்க குடுக்குற இஃப்தார் விருந்த நீ ஏத்துக்கணுமா? இஃப்தார் விருந்து கொடுக்கிறது ரம்ஜானுக்குடா. ஏதோ ஒரு விருந்து ஏத்துக்கணுமா? ப்ளீஸ். ஆக்சுவலி இந்த பார்ட்டி எதுக்குன்னு சொல்லுங்க முதல்ல. எந்த பார்ட்டி பத்தி நான் இப்ப சொல்லணும்? பேச்சுலர் பார்ட்டி, கேர்ள்ஸ் பார்ட்டி, கே பார்ட்டி, எந்த பார்ட்டி? ஏய் உன்ன ஓகே கூல் கூல். என்ன சிகரெட் மறக்க வச்சல அதுக்கு தான் பார்ட்டி. அவ்வளவுதானே, வேற எதுவும் இல்லையே? அவ்வளோதானன்னா அவ்வளோதான். வேற எதுவும் இல்லையான்னா வேற எதுவும் இருக்குன்னு தானே அர்த்தம். என்ன இருக்கு? ஒண்ணு இருக்கு. என்ன? அதான் ஏதோ ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு தான் எனக்கு புரிஞ்சு தொலைய மாட்டேங்குது. ஒரு சில நேரம் புரியுற மாதிரி தான் இருக்கு. ஆனா ஒரு மண்ணு புரிய மாட்டேங்குது. ஆக்சுவலி என் நிலைமை என்னன்னு எனக்கு கிளியரா புரியுது. ஆமா என் நிலைமை என்ன? உனக்கு என்ன புரிஞ்சுது? நீ என்ன லவ் பண்றியோன்னு எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. என் மேல இப்படி ஒரு பேட் இம்ப்ரெஷன் வச்சிருக்கியா? நான் உன்னை லவ் பண்றேனோங்கற டவுட்டே உனக்கு வேண்டாம். தேங்க் காட். கன்ஃபார்மா லவ் பண்றோம்ல. I hate you. What? Yes, I hate you. ஏய் லவ் பண்றேன்னு சொல்லிட்டு ஐ ஹேட் யூ சொல்ற? ரொம்ப டென்ஷன் ஆயிட்ட போல இருக்கு. ஓகே உனக்கு பிடிச்ச வார்த்தையை சொல்லட்டுமா? கங்க்ராட்ஸ் நந்து, உன் லைஃப் செட்டில் ஆயிடுச்சுன்னு நினைச்சுக்கோ. சாரு உன் மேல ரொம்ப ரொம்ப உயிர் வச்சிருக்காரு. ஐ லவ் யூ. அடியே ஐ லவ் யூ சொல்றதுக்கு வெக்கமா இருந்தா ஒண்ணு பண்ணு. பாரதி ராஜா படத்துல வர மாதிரி ஏஞ்சல் ட்ரெஸ் போட்டு வா. சாருக்கு லவ் மேட்டர் கிளியரா புரிஞ்சிரும். என்னடா பண்ணாங்க இவங்க? சைக்கிள் செயினையும் ஹாக்கி ஸ்டிக்கையும் வச்சு அடிச்சுக்கிறானுங்க சார். என்னது இந்த புல்ல வச்சுக்கிட்டா? அது புல்லு கிடையாது சார், ஹாக்கி ஸ்டிக். அடிச்சா தலை காணாம போயிடும். என்னது இதை வச்சுக்கிட்டா? எங்க குடு பாப்போம். என்னடா இது சைக்கிள் செயினா? எங்க குடு. என்னடா இத வக்கீல்ல செஞ்சாங்க? டேய் சண்டை போடுறதுன்னா கத்தியை வச்சு வெட்டிக்குங்க, பாம்பு போட்டு உடம்ப கிழிச்சுக்குங்க. இந்த மாதிரி சின்ன பசங்க விளையாடுற பொம்மைகளை வச்சு அடிச்சுக்கிட்டு இந்த ரிஸ்க் ராம்போவோட மானத்தை வாங்கினுக்கு சாவடிச்சிருவேன். ஓ பார்த்தல இந்த ரிஸ்க் ராம்போவோட கெப்பாசிட்டியை. இன்னொரு தடவை நந்து டீசிங் பண்ணி டார்ச்சர் பண்ணனு வச்சுக்க, இந்த ரிஸ்க் ராம்போ களத்துல இறங்க வேண்டியிருக்கும். இத பார், கையில் அடிச்சா சிக்ஸர் வெளியே போகும், இந்த ராம்போ அடிச்சா உயிரே போகும். பசங்க பசங்களா மட்டும்தான் இருக்கணும். அவுட், கெட் அவுட். சந்திரசேகரா, இவ என்ன சொல்றது நாம என்ன கேட்கறதுன்னு சாதாரணமா விட்டேன்னு வச்சுக்க, அவனை சங்க அறுத்துடுவேன். She brought everything. ஏய் சின்ன குஷ்பு, பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைன்ட் பண்ணா விட்டுருவேன் நினைச்சியா? இது பார், நீ எங்க பின்னாடி சுத்துறன்னு சைதாப்பேட்டை கபால் என்ன கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணு வெச்சுக்கோ. அவர் உன்னை கண்ட துண்டமா வெட்டிடுவாரு. என்னது? அந்த ரவுடி உனக்கு தெரிஞ்சவரா? தெரிஞ்சவரா? போன் போடவா? ப்ளீஸ் தங்கச்சி ப்ளீஸ் அப்படிலாம் பண்ணிடாதீங்க. நீங்க சொல்ற மாதிரி நான் கேக்குறேன். அது மரியாதையா நந்து கிட்ட சாரி சொல்லு. ஹை புசி கேட்டுக்கு சாரி தானே, இப்பவே கேக்குறேன். கொஞ்சம் புக்க புடியே. நது, I'm sorry நது, I'm extremely sorry. என்ன மன்னிச்சிரு புசி கே. சாரிமா, சாரி ப்ளீஸ் மன்னிச்சிரு. நீ மன்னிச்சிரு சொன்னதா மிஸ். Promise. அம்மாடி தேங்க்ஸ் நந்து, என்ன மன்னிக்கிறதுக்கு இவ்ளோ டைம் எடுத்துக்கிட்டதுக்கு. புக் எம்மாடி தங்கச்சிலுக்கு கோவமா இருக்கு. ரவுடிக்கு ஃபோன் பண்ண போறா. சொல்லு நந்து ப்ளீஸ் நந்து.